இருந்த ஆட்களையும் அழைத்து கொடுத்திருக்கோம். எனக்கு ஒண்ணு விளக்கம் புரியவில்லை. உனக்கு ஏதாவது யோசனை? ஏன் நம்ம ஆளு வச்சு நாத்து போடணும்? நாத்து விட்டு அப்படியே கதிர் வந்தாங்க. நான் எடுக்க போனா நீ பேசுறது மலையடி அவன் போடுவான். அப்படியே முத்தி முளைச்சுன்னா அதுல காய் வைக்கல மறுபடியும். உங்களுக்கு எப்படிலாம் இப்போ கம்பு அரைக்கலாம். அந்த கம்பு அப்படியே காஞ்சி உளுத்து போட்டுச்சுன்னா மறுபடியும் முளைக்கல முளைக்கலாம். ஆனா மகசூல் அதிகமா வராது. அதாவது வீட்டுக்கு எதுவும் வர முடியாது, எதுவும் பண்ண முடியாது. நம்ம இப்படி செஞ்சா என்ன? எப்படி கிடையாது. உனக்கு இருக்கிற மாதிரியே உங்க மாமனார் வீட்டு இருக்குதுல்ல? ஆமா, சூத்து பத்து சொத்துரா. சொத்து பத்து உனக்கு மாதிரி 1000 வேலை 5000 வேலை கொஞ்சம் இருக்குதுல்ல? இருக்குது. அவர் மேல போய் இந்த மாதிரி ஆளுங்க மோசம் பண்ணிட்டாங்க, பழி வாங்கிட்டாங்க, ஒரு 1000 பேர் அனுப்பணும் போய் கேளு. அப்படியா? சரி, நான் எப்படி போய் கேட்க? என் கௌரவம். ஆமா, நாய் கட்ட கடியான தெரிஞ்சுச்சா இறக்கடியில செருப்பால் அடிச்சு சொல்லுவாங்க ஒரு பழமொழி. நீ பண்றதெல்லாம் அக்கறமா? ஏன்டா என்னடா? இருங்க, நீ போய் கேட்க தர கௌரவமா மரும்புல போய் கேட்க தர. நம்ம பொண்ணடிக்குதுல்ல? ஆமா, நம்ம பொண்ணடிக்காக சொல்லுவோம். ஓ, நான் சொல்றா நம்ம கவனிக்கலாம். நம்ம பொண்டாட்டி நீங்க 2 பேரும் சேர்ந்து தாலி கட்டதா? நம்ம பொண்டாட்டி அவன் குடும்பத்துக்கு எடுத்து பையன் அவன் பேச்சு கேட்க. நம்ம பொண்டாட்டினா என்னடா இருக்காது? அவர் மனைவி. யார் மனைவி? அவர் மனைவி. உங்க பொண்டாட்டி இல்லை சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், உங்க மனைவி அனுப்பிச்சு அப்பா வந்து குடும்பம் நான் சொல்ல ஒரு பொண்ணு கேட்டேன். எங்க மாமனார் வீட்டுல ஒரே பொண்ணுதான். ஆமா, வேற யாரும் வாரிசு கிடையாது. வேற என்ன ஆம்பளை இருந்தா குடும்பம் அங்க இருக்க ஆட்கள் இருந்த சொந்தம். அந்த சொத்து இருந்த சொந்தம். அப்படி இருக்கும்போது என் மனைவி சொல்லிட்டு இப்போ மனைவி போய் என்ன பண்ணணும் சொல்லு, என்ன வேலை? ஏண்டா சரி, இப்போ என்ன செய்ய இருக்க நீ? என் பொண்டாட்டி கிட்ட போய் வா. என்ன பண்ண? என் மனைவியிடம் போய் வா. உங்களை மாதிரி மனசு யாருமே வராது. என்னடா தூய்மை உள்ளம். தூய்மை இல்லடா, தூய்மையான உள்ளம். தூய்மையான உங்களுக்கு மாதிரி மனசு யாருக்கும் கிடையாது. ஏண்டா ஊர் உலகம் கெட்டு போயிருக்குது. இப்ப நம்ம நெல்லில திருவிழா நடக்குது. ஆமா, நம்ம ஊருக்கு ஒரு தம்பி வெளியூர்ல போய் வேலை செய்யிட்டு வந்துக்கிறான்னு வச்சுக்கா. இப்படி வந்து இப்படி நடந்து போய் நேரம் பல்லு துவைக்குது. எதுக்கு ஒரு அக்கா கடைக்கு போயிட்டு வராங்க. கடைக்கு இந்த தம்பி அந்த அக்கா பார்த்து கேட்கறான், அக்கா எப்படி இருக்கிற, மாமா எப்படி இருக்கிறாரு, பசங்க எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கறான். அந்த அக்கா திருப்பி கேட்கறாங்க, தம்பி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, எப்படின்னா வேலை எப்படி போகுது அப்படி கேட்கறான்னு வச்சுக்கா. இந்த கூத்து மாதிரி மேல சும்மாவே ஊருக்கு அந்த போய் சும்மாடுவாங்க பாரு, 4 பேர் 4 விதமா. ஆமா, அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்க 2 பேரும் ஒன்னில போறாங்க அப்படின்னு சொல்ற உலகம் இது காலம். ஆனா உங்களுக்கு எவ்வளவு பெரிய மனசு. என்னடா உங்க மட்டும் என்ன போக சொல்றீங்க? அழைத்து வர வேண்டும். வார்த்தை தெளிவாக இருக்க வேண்டும்.
பெண்ணாக பிறந்தால் அச்சம் மனம் ஞானம் பயப்பு என்று சொல்லக்கூடிய 4 குணாதிசயங்கள் இருக்க வேண்டும். இவளா பெண் என்று உரைக்காமல் இவள் அல்லவோ பெண் என்று உரைக்க வேண்டும். அப்படி இருக்கு இது எந்த இடம்? நான்கா இதுதான் முட்டத்தூர் ஜமீன் என்று உரைப்பார்கள். இந்த முட்டத்தூர் ஜமீனை அரசாட்சி செய்து வரக்கூடிய ஜமீன்தாரின் மனைவியாக மருதேவி 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 என பெயர் கொண்டு எவ்வித குறையும் இன்று தீரும் சிறப்புமாக வாழ்ந்து வருகின்றேன். நான் சென்று என் கணவரை காண வேண்டும். அதற்கு முன்பதாக காவலனை காண வேண்டும். காவலா